மகளின் புன்னகை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மாவோட ஃபேவரட் டிஷ் கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து கருவாட்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட டொமேட்டோவும் நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு பூண்டு. இப்போ நான் புளி தண்ணியை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயில நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த நல்லெண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு, தேவையான அளவு கடுகு சேர்த்துட்டு சீரகம். இப்போ நம்ம இதுல மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். அதோட கொஞ்சோண்டு ஃபெனுக்ரிக் சீட்ஸ் போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியட்டும். பொரியட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இதோட நம்ம வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்லயே பண்ண குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாத்தீங்களா, இப்போ எனக்கு எவ்வளவு பச்சை வாசனை போயிடுச்சு. அதனால தான் எனக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவாடு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்பு அப்புறம் கருவாடுலாம் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப